தலைப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன் பிறப்புகளுக்கு உங்களில் ஒருவன் எழுதும் வெற்றி மடல் என விக்கிரவாண்டியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மடல் எழுதியுள்ளார். வேங்கை வயல் சம்பவத்தில் கெடு விதித்த ஐகோர்ட் இறுதி அறிக்கையை சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ளது. ரயில் ஓட்டுநர்களுக்கு மதுரை ரயில்வே காலனியில் ரூபாய் 5 கோடி செலவில் நவீன வசதிகளுடன் ஓய்வு அறை கட்டப்பட்டுள்ளது. வார விடுமுறையொட்டி திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். விருதுநகரில் ஆளுநர் தங்கியிருந்த வளாகத்தில் 200 சவரன் கொள்ளை. விருதுநகரில் சிமெண்ட் ஆலையின் துணை மேலாளர்கள் வீடுகளில் 200 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமபிரானின் அனைத்து திருத்தலங்களிலும் பாஜக தோல்வி அடைந்துள்ளதாக சு. வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். திருவேங்கடத்தை அவசரமாக என்கவுண்டர் செய்ய வேண்டிய காரணம் என்ன என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். திருநாவுக்கரசர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நல உதவிகளை காங்கிரஸ் முன்னாள் மாவட்ட தலைவர் வீரபாண்டியன் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டது. சென்னையில் 3வது வாரமாக களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாட்டம். போலீசார் மற்றும் பொதுமக்களிடையே நல்லுறவை வளர்க்கும் வகையில் சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் ஹாப்பி ஸ்ட்ரீட் மகிழ்ச்சி தெரு என்ற கொண்டாட்ட நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தப்பட்டு வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றவாளி என்கவுண்டர் செய்யப்பட்டது குறித்து காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. விடுமுறை தினமான நேற்று திருச்செந்தூர் கோயிலில் 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கழகத் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அன்னியூர் சிவா நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். நேற்று விடுமுறை தினத்தில் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இனி வரக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எதிரி சுட்டுக் கொல்லப்பட்டதில் சதி இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பான மர்மம் வலுவடைந்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். யாரை காப்பாற்ற என்கவுண்டர்? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடத்தல் வழக்கில் திருவண்ணாமலை அதிமுக ஒன்றிய செயலாளரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து அதிமுக 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் செய்யப்பட உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். திருவேங்கடம் என்கவுண்டர் உண்மை குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கான திமுக அரசின் நாடகம் என சீமான் பேசியுள்ளார். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் சிறப்பாக பணியாற்றியதற்காக மூத்த பத்திரிகையாளர் இந்து என்றாம் நீதிபதி ராஜேந்தர் சச்சார் கமிட்டி முன்னாள் செக்ரட்டரி ஜெனரல் அபுசாலே ஷரீப் ஆகியோருக்கு காயிதே மில்லத் விருது வழங்கப்பட்டது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவு முதல்வரின் சாதனைக்கு கிடைத்த வெற்றி என திமுக வேட்பாளர் கூட்டணி தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சென்னை வலசரவாக்கம் அடுத்த ராமாபுரத்தில் விடுதியில் தங்கி படிக்க பெற்றோர் அனுமதிக்காததால் விரக்தியில் 2வது மாடியிலிருந்து மாணவி குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். விம்பிள்டன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் ஜோகோவிச்சை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கார்லஸ் அல்காரஸ் வென்றுள்ளார். ஒரே பந்தில் 13 ரன்கள் முதல் 2 பந்துகளில் சிக்ஸர் விளாசி உலக சாதனையை ஜெய்ஸ்வால் படைத்துள்ளார். ஜிம்பாப்வே அணியை 125 ரன்களுக்கு சுருட்டி வெற்றி பெற்றது இந்தியா. 4-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி அசத்தல். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ரூபாய் 54,440க்கும் கிராம் ஒன்றுக்கு 6,805 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.